Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video la paaka poradhu Samachir syllabus 12th accountancy da paaka porom. Chapter 1 accounts from incomplete record la irukra book back sums da நம்ம solve பண்ணிட்டு இருக்கோம். So last video la நம்ம previous sums எல்லாமே நம்ம discuss பண்ணிருக்கோம். So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது question number 13. So அந்த question உங்களுக்கு நான் டிஸ்ப்ளேல கொடுக்கிறேன். இந்த sum போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு நம்ம channel subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். சோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தது எல்லாமே வந்து 2 மார்க் சம்ஸ். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்து 3 மார்க் சம்ஸ் தான். சோ அதனால நீங்க ஈஸி தான். நம்ம லாஸ்ட் 2 மார்க்ஸ் போட்ட அதே சம்ஸ் தான் இங்கே நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு ரெண்டு அக்கவுண்ட் நம்ம prepare பண்ண போறோம். bills receivable next debtors. சோ ரெண்டு அக்கவுண்ட்டுமே நம்ம இந்த 13th சம்ல நம்ம போட போறோம். இப்போ நம்ம சம் படிச்சிரலாம். From the following particulars calculate total sales. So total sales நம்ம கண்டுபிடிக்க போறோம். So first debtors ஓட items கொடுத்திருக்காங்க. On 1st April 2018 2,50,000. Bills receivable on 1st April 2018 60,000. Cash received from debtors 7,25,000. Cash received from bills receivable 1,60,000. Bad debts 30,000. Bills receivable dishonor 15,000. Return inward 50,000. Next closing கொடுத்திருக்காங்க. Bills receivable closing வந்து 90,000. Sundry debtors ஓடது closing 2,40,000. And cash sales கொடுத்திருக்காங்க 3,15,000 because அது நம்ம கடைசில total sales நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே நமக்கு இந்த மாதிரி total sales கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. receivables and debtors கொடுத்திருந்தாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம எதை போடணும்னா bills receivable account தான் நம்ம கிரியேட் பண்ணனும். சோ அதுதான் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் receivable நீங்க லைக் வொர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் debtors நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆன்சர் உங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் receivable accountல இருக்கிற ஃபார்மட் எழுதியாச்சு. சோ ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா particulars amount debtors creditors எழுதிருக்கேன். மேலே bills receivable account அப்படி நம்ம எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் to balance b/d. So opening balance எவ்வளோ 60,000. So அது எழுதிக்கோங்க. opening balance 60,000. So next வந்து நம்ம என்ன எழுத போறோம்னா bills receivable. So bills receivable cash received ன்னு இருக்கு. So அடுத்தது அத கொடுத்திருக்காங்க. So அத நம்ம எழுதிக்கலாம். amount வந்து 1,60,000. So இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபார்மட் படிக்கணும்ன்றது இல்ல. நீங்க sums நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். So எதை வந்து எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது அப்படினு. So அதனால நிறைய sums work out பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஃபார்மட் இருக்கிற sums because நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் ஃபுல்லாவே நிறைய ஃபார்மட் இருக்கு. சோ நமக்கு சில பேருக்கு அது வந்து ஈஸியா படிச்சுக்குவாங்க. சோ சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படினா நீங்க என்ன பண்ணுங்க இதுல இருக்கிற illustrations and book back sums நீங்க திருப்பியும் work out பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபார்மட் உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். சோ அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா bills receivable dishonor கொடுத்திருக்காங்க. சோ dishonor நம்ம என்னன்னு போடுவோம்னா debtors account அப்படினு போட்டு 15,000 எழுத போறோம். புரிஞ்சா? அடுத்து வந்து bills receivable closing கொடுத்திருக்காங்க. சோ 90,000. சோ bills receivable இவ்வளவுதான் நம்ம fill பண்ண வேண்டியது. சோ இத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு 2,65,000 வரும். So 2,65,000 வரும். அதே மாதிரி இங்கே டோட்டல் போடலாம் 2,65,000. இப்போ இதோட நீங்க மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 2 lakh தான் வரும். 2,05,000 வரும். புரிஞ்சுச்சா? சோ இது வந்து நமக்கு 2 bills receivable. இது நம்ம debtors ஓட அக்கவுண்ட்ல போணும். இது நம்ம debtors ஓட அக்கவுண்ட்ல போணும். அத நான் எழுதி இருக்கேன். இந்த இடத்துல 2 bills receivable balance. சோ பேலன்ஸ் கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம debtors ஓட அக்கவுண்ட் எழுதிரலாமா? சோ debtors ஓட அக்கவுண்ட்ல பாருங்க. சோ total debtors account அதே மாதிரி the debit credit particulars amount. சோ இப்போ நம்ம total debtors நம்ம எழுதிரலாம். சோ நமக்கு ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம one by one fill பண்ண போறோம். சோ debtors ஓட ஓபனிங் கொடுத்திருக்காங்க. சோ to balance b/d அப்படினு எழுதிட்டு amount வந்து 2,50,000 அப்படினு எழுதிக்கோங்க. So அடுத்து வந்து நமக்கு cash received from debtors 7,25,000. So அது இந்த பக்கம் credit sideல எழுதிக்கோங்க. So அடுத்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு bad debts கொடுத்திருக்காங்க. So bad debts நம்ம எழுதிக்கலாம் 30,000.
ஸோ அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் இன்வர்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 50,000. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஆக்சுவலாக நமக்கு இங்கே போட்டோம்ல, இந்த அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சல 2,05,000. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ அது ஆக்சுவலாக நம்ம என்னென்ன எழுதுனா பை ரிசீவபிள். ஆக்சுவலி இது மேலே வரணும், இது இந்த கீழே வரணும், நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து 2,05,000. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. அடுத்தது நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, 2,40,000. ஸோ இதுதான் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட வேண்டிய என்ட்ரிஸ். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது புரிஞ்சா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 debtorsன்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அங்கே எழுதியிருக்க போகிறோம். இந்த அமௌண்ட்டு தான் நம்ம அங்கே எழுதுவோம். இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே எழுதுவோம், இங்கே வந்து க்ரெடிட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம இங்கே க்ரெடிட்டில் எழுதியிருக்கோம், அது வந்து இந்த பக்கம் டெபிட்டில் எழுதுவோம். புரியுதா? ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ அந்த பக்கம் க்ரெடிட்டில் நமக்கு அமௌண்ட் என்ன இருந்துச்சு, க்ரெடிட்டில் என்ன அமௌண்ட்டு 15,000 இருந்துச்சு. நம்ம டெட்டார்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இதில் நம்ம என்னென்னு போனோம்னா ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவாங்க. ஸோ 2 ரிசீவபிள் அக்கௌண்ட். ஆனால் நம்ம புரியறதுக்காக நான் டிஸ்ஆனர் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியுதா? நான் சின்னதாக இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அமௌண்ட் வந்து இங்கே 15,000. ஸோ அப்போ நீங்கள் இங்கே எழுதும் போதே நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெட்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் எழுதி ஸோ அப்படி எழுதி நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அங்கே மாற்றி போடுவீங்க. இது வந்து நமக்கு இங்கே டெபிட்டில் போட்டிருந்தோம். ஸோ அந்த பக்கம் டெட்டார்ஸோட அக்கௌண்ட்டில் போடும்போது க்ரெடிட்டில் போடணும். புரிஞ்சா? ஆப்போசிட். அதே மாதிரி இங்கே வந்து க்ரெடிட்டில் இருக்கிறது நம்ம இந்த பக்கம் போடும்போது டெபிட்டில் போடுவோம். ஸோ இந்த ரெண்டுமே மறக்காமல் எழுதிருங்க. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் போட்டுடலாம். அதுக்கு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 12,05,000. ஸோ அதே தான் இங்கே எழுதிக்கோங்க, 12,05,000. ஸோ இப்போ இதோட நம்ம இதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிரெடிட் சேல் வந்து எவ்வளோ வரும்னா 9,85,000. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றது. நமக்கு ஆல்ரெடி கேஷ் சேல்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. கேஷ் சேல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,15,000 ப்ளஸ் கிரெடிட் சேல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் நம்ம எழுத போகிறோம், 9,85,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நமக்கு அமௌண்ட்டு 13 lakh வருது. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு டோட்டல் டேட்டாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அகெயின் நான் சொல்கிறது தான், ஃபார்மேட்டை வந்து பை ஹார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இந்த ஃபார்மேட் எல்லாமே நமக்கு ஈஸி தான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 2 சம்ஸை பார்த்துடலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.